வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த மாதம் ஜனவரி நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், எலெக்ஷனில் நிற்பேன், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வாரங்களில் இதை பற்றி தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் சரி சோஷியல் மீடியாலும் சரி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றது சரியா தப்பா, வந்தால் வின் பண்ணுவாரா மாட்டாரா, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சிஎம் ஆவாரா மாட்டாரா, இதை பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஷன்ஸ்லாம் ஓடப்போகுது. இப்போ இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இல்லை. பர்சனலாக ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நம்ம எதுவும் விமர்சனம் பண்ண போகிறதில்ல. அவர் நல்லவரா கெட்டவரா, அரசியலுக்கு வர்றது சரியா தப்பா, வின் பண்ணுவாரா மாட்டாரா, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அப்போ எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, ஸ்பெசிஃபிக்காக அரசியல் சம்மந்தமாக இளைஞர்களுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு விழிப்புணர்வு வேணும். அரசியலை பற்றி அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, புரிதல் என்னவா இருக்குது. அரசியல் வெற்றி அப்படிங்கிறது எலெக்ஷனில் நின்று வின் பண்ணி சேரில் உட்கார்றது மட்டும்தானா, ஒரு அமைச்சர் ஆகுறதோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக சிஎம் ஆகிறது மட்டும்தான் வெற்றியா, இது மட்டும்தான் நம்ம வெற்றியாக பார்க்குறோமா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் நம்ம இந்த அரசியல் வெற்றியை பார்க்குறோமா, அப்படி இல்லைன்னா அரசியலுங்கிறது என்ன, அரசியல் வெற்றிங்கிறது என்ன. அதே போல் இந்த அரசியல் மாற்றம் நம்ம எல்லாருமே சொல்கிறோமே, அரசியல் மாற்றங்கிறது ஸ்பெசிஃபிக்காக என்ன, ஆட்கள் மாறி மாறி வர்றது மாற்றமா, இல்லை அரசியல் கட்சிகள் மாறி மாறி வர்றது மாற்றமா, இதை நம்ம பார்ப்போம். சரி, இப்போ அரசியல் அப்படின்றது சம்பந்தம் நம்மளுடைய புரிதல் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் என்ன. நம்மளை நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அரசியல் அப்படின்னாலே ஒருத்தர் எலெக்ஷனில் நிற்கணும், வின் பண்ணணும், ஆட்சியை பிடிக்கணும், இதுதான் அரசியல் நினைக்கிறோம். நம்மளை நிறைய பேர் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி அவங்களால செய்ய முடியலன்னா அவங்கள நம்ம ஃபெயிலியர் அப்படின்னு லேபிள் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் அரசியலா? அரசியலுங்கிறது அப்போ என்ன? அரசியலுங்கிறது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். பப்ளிக் லைஃப்பில் ஈடுபட்டு மக்களினுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வரணும், நாட்டில் நிறைய ப்ராக்ரெசிவான சேஞ்சஸை கொண்டு வரணும், அது சம்மந்தமான சட்டத்தை ஏற்றணும், அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு வரணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வை நம்ம கொண்டு வரணும், கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ் அப்போல்டு பண்ணணும், அதுக்கு சம்மந்தமான அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு வரணும், நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்காக உழைக்கணும், ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்கணும். இந்த ப்ரொஃபஷன் பேர் தான் அரசியல். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எலெக்ஷனில் நிற்கிறது வெற்றி பெறுறது மட்டும் அரசியல் கிடையாது. ஒருவேளை அரசியல் எலெக்ஷன் நின்று ஒருவேளை வின் பண்ணல அப்படின்னாலும் அது பேர் ஃபெயிலியர் கிடையாது. எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வராங்க, நாட்டுக்கு எந்த விதமான முன்னேற்றத்தை கொண்டு வராங்க, அதை தான் பார்க்கணும். அதுதான் உண்மையான அரசியல். அந்த காலத்துலேருந்து இந்தியாவில் நிறைய அரசியல்வாதிங்க இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் ரூல் கீழேயும் இருந்தாங்க. அப்போ நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா நிறைய அரசியல்வாதிங்க இருந்தாங்க. காந்தி அவர் ஒரு அரசியல்வாதி, சுபாஷ் சந்திர போஸ் அவரும் ஒரு அரசியல்வாதி. இவங்கெல்லாம் மிகப்பெரிய போஸ்ட்டில் இருந்தாங்களா, எலெக்ஷனில் நின்னாங்களா, வின் பண்ணாங்களா? வின் பண்ணல. அப்போ இவங்களாம் ஃபெயிலியர்னு அர்த்தமா? அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை பார்க்கணும். எந்த விதமான முன்னேற்றத்தை கொண்டு வந்தாங்க, மிகப்பெரிய முன்னேற்ற மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, இளைஞர்களுடைய மனசில் மக்களுடைய மனசில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இதை தான் நம்ம பார்க்கணும். இது பேர் தான் சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மையான அரசியல் வெற்றி. காமராஜர் நினச்சிருந்தாருன்னா இந்தியாவுடைய பிஎம் ஆயிருக்கலாம், அவர் ஆகலை. அப்போ இதெல்லாம் ஃபெயிலியரா? அவருடைய கான்ட்ரிபியூஷனை பார்க்கணும். மக்களுக்கு எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வந்தார், நாட்டுக்கு எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வந்தார், இதுதான் வெற்றி தோல்வி அப்படின்றத நிர்ணயம் பண்ணணும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, எலெக்ஷனில் நிற்கணும், சிஎம் ஆகலன்னா அவர் தோல்வி, சிஎம் ஆகிட்டா வெற்றி அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே ஒரு இல்லாஜிக்கல் திங்கிங், நைவ் திங்கிங். இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, இப்போ அரசியல் மாற்றம் நம்மளை நிறைய பேர் சொல்லுவோம், அரசியல் மாற்றம். அரசியல் மாற்றம்ங்கிறது என்ன? ஆள் மாறி மாறி வர்றதா, இல்லை கட்சி மாறி மாறி வர்றதா, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வருது, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வருது மாற்றமா? இது பேர் மாற்றம் இல்லை. மக்களுடைய சிந்தனையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும். அரசியல் அவங்க எப்படி பார்க்குறாங்க, பாலிடிக்ஸை எப்படி பார்க்குறாங்க, பப்ளிக் லைஃப்பை எப்படி பார்க்குறாங்க, ஓகேங்களா? இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். பாலிட்டிஷியன்ஸ்க்கும் பீப்புளுக்கும் உள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய சி லெவல் சேஞ்ச் வரணும். அந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரணும். அது பேர் தான் அரசியல் மாற்றம். இன்றைக்கி தேதியில் பாலிட்டிஷியன்ஸ்க்கும் பீப்புளுக்கும் எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு பேட்டர்னலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஃபியூடல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, கிளையண்ட்லிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஃபியூடல்னால் என்னங்க அர்த்தம்? ஒரு எஜமான் முதலாளி, அவன் கீழே ஒரு வேலைக்காரன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஃபியூடல் ரிலேஷன்ஷிப். முதலாளி எஜமானாக பார்த்து அவன் கீழே இருக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஃபேவராக பண்ணுவான், அதை இவங்க வாங்கிப்பாங்க. இது பேர் தான் ஃபியூடல் ரிலேஷன்ஷிப். இன்றைக்கி தேதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க. மக்கள் அரசியல்வாதிகள் எப்படி பார்க்குறாங்க, ஏதோ ஃபேவர் செய்கிறவங்க இவங்க, அவங்க பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய விஷயம்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலையை யார் மிஸ்யூஸ் பண்ணுறா? அரசியல்வாதிங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் பண்ணுறாங்க.
நல்லா நாட்டுக்கு சேவை செய்கிற அரசியல்வாதிகளும் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்போது இந்த மனநிலை வந்து மாறணும். பொலிட்டிஷியன்ஸ்க்கும் மக்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி கிளையண்டலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பாவோ பெட்டலனிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பாவோ ஃபியூடல் ரிலேஷன்ஷிப்பாவோ இருக்கக்கூடாது. நான் உனக்கு ஜஸ்ட் எலெக்ஷன் முன்னாடி லஞ்சம் தருவேன், 2000 தருவோம், 5000 தருவோம், நீ எனக்கு ஓட்டு போடு, நானாக பார்த்து ஏதாவது செய்வேன், நீ ஃபேவராக வாங்கிக்கோ, வாய் திறக்கக்கூடாது. இந்த மாதிரி நிலை மாறணும். ரிலேஷன்ஷிப் அஃபிஷியலாக இருக்கணும். அக்கௌண்டபிலிட்டி வரணும். நான் 5 வருஷம் எலெக்ட் ஆகி மக்களுக்கு வேலை செய்யலைன்னா அடுத்த வாட்டி என்னால் வர முடியாது. அந்த பயம் வரணும் அரசியல்வாதிகளுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலை வரணும். இதுதான் அரசியல் மாற்றம். இதுதான் உண்மையான அரசியல் மாற்றம். இந்த இடத்துல மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா டியூட்டி இருக்குது. அரசியல்வாதிகளை மட்டும் நம்ம வந்து ப்ளேம் பண்ணுறது சரியில்லை. நம்மளுடைய டியூட்டி என்ன? உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் நிற்கிறார் எலெக்ஷன்னா, அவரை நீங்கள் வெரிஃபை பண்ணணும், அவரை மீட் பண்ணணும். அவர் உங்களை மீட் பண்ண வரும்போது உங்கள் டவுட் ரைஸ் பண்ணணும். என்ன ப்ராமிசஸ் பண்ணுறாங்க அதை பாருங்கள். கட்சியை மீறி, கொள்கையை மீறி, அவருடைய பர்சனல் க்ரெடென்ஷியல்ஸை பாருங்கள், அவருடைய நேர்மையை பாருங்கள், அவர் வேலை செய்வாரா அதை பாருங்கள், அதை வச்சு ஓட்டு போடுங்க. இதை நம்ம நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ஒரு லீடர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பிளைண்டாக ஓட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு காட்ஃபாதர் மாதிரி நம்ம வந்து ஒரு சில பேரை பார்க்குறோம், அவங்க நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். அவங்க ஆட்சிக்கு வந்தால் போதுங்கிறது நம்மளுடைய லட்சியமாக இருக்குது. நமக்கு அவங்க சேவை செய்வாங்கன்னு நம்ம பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம இருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இந்த மனநிலை மாற்றப்படணும். இது பேர் தான் உண்மையான அரசியல் மாற்றம். நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன், நீங்கள் வாங்க ஆட்சிக்கு, அதை நான் பார்த்து சந்தோஷப்படுறேன்றது மக்களுடைய மனநிலையாக இருக்கக்கூடாது. ஒரு அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நீங்கள் எனக்கு என்ன பண்ண போகிறீங்க, நான் ஓட்டு போடுறேன், நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் நாட்டுக்கு என்ன செய்வீங்க அப்படின்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். ஒரு ரிப்போர்ட் கார்டு இருக்கணும். வேலை செய்யுங்க, நான் மறுபடியும் ஓட்டு போடுறேன், நீங்கள் தாராளமாக மறுபடியும் வாங்க, உங்களுக்கு சம்பளம் இருக்குது, எம்பிக்கு சம்பளம் இருக்குது, எம்எல்ஏக்கு சம்பளம் இருக்குது, சிஎம்க்கு சம்பளம் இருக்குது, சம்பளத்தை வாங்க, எங்களுக்கு வேலை செய்யுங்க, நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். இப்படி ரிலேஷன்ஷிப் மாறணும். இந்த மாதிரியான ஒரு மாடர்ன் ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகணும். அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகணும். ஃபியூடல் ரிலேஷன்ஷிப்லேருந்து இந்த பாலிடிக்ஸ் வந்து நம்ம மீட் எடுக்கணும். இதுதான் உண்மையான அரசியல் மாற்றம். இந்த மாதிரி ஒரு மாற்றம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் மிக விரைவில் வரணும். அப்படி வர்றது நல்லது. இதில் வந்து இளைஞர்களுடைய பங்கு ரொம்பவே அதிகம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டுவோம். நன்றி.